எல்லாருக்கும் புரிஞ்சிருமான்னு தெரியல. எல்லாருக்கும் பிடிக்கணும் தப்புன்னு சொன்னா அவங்கள தப்பு இருக்கு. அந்த கேரக்டர் வேஸ்ட். படத்துல ஏன் வர்றாங்கன்னு தெரியல. இத ஜாதி சொன்னா அவன் மனுஷனே கிடையாது. அவன் அதெல்லாம் கொஞ்சம் படம் ஸ்லோவா தான் போகும். படம் தான் ஸ்லோவா தான் போகும். அது உட்கார்ந்து பார்க்கணும். விக்ரம் தான் மெயின் பில்லரா இருக்காரு. சூப்பரா பண்ணிருக்காங்க. ஜிவி விக்ரமோட இது ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் லேகா இருக்கு. நல்லாவே இல்லைண்ணா தங்கல நல்லா என்ன பண்றாங்க எது பண்றாங்கன்னு புரிய மாட்டேங்குது. கோ பேக் கம்பேக் இல்ல கோ பேக். சூப்பரா இருக்குங்க. ஆனா எல்லாருக்கும் புரிஞ்சிருமான்னு தெரியல. ஆனா படம் பயங்கரமா இருக்கு. இது தமிழ் ரசிகர்களை நம்பி இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காப்ல. இது மக்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடணும். அது பயங்கரமா இருக்கு. வேற லெவல் டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க. என்னை பத்தி ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா தமிழ் சப்டைட்டில் ஆட் பண்ணணும். அப்பதான் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாருக்கும் புரியும். எனக்கு புரியுது, ஆனா எல்லாருக்கும் புரியுமாங்கிறது டவுட். அதெல்லாம் சொல்லணுமாங்க. அதெல்லாம் இம்பாசிபிளான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருங்க. அது வேற கஷ்டம், பண்ணவே முடியாது. இவ்வளோ விஷயம் ஃப்ரேம் பை ஃப்ரேம் மெனக்கட்டிருக்காங்க. ஒரு ஸ்லாங் பிடிச்சி பேசியிருக்காங்க. அது குடியாத்தம் வேப்பூர் சைடு உள்ள ஸ்லாங். அது இப்போ எப்படி வளர்ந்து இப்போ என்ன டோன்ல இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ இதுவே பின்னாடி போச்சுன்னா பல வருடம் முன்னாடி எப்படி பேசியிருப்பாங்க எனக்கு கிராப் பண்ண முடியுது. அந்த ஸ்லாங் அப்படியே பேசியிருக்காங்க. சிங்கிள் டேக்ல அவ்வளோ டேக்ல பேசியிருக்காங்க. இம்பாசிபிளுங்க. இது இந்த படம் வியக்க தான் தோணும். புரிஞ்சவங்களுக்கு படத்தை பார்த்து வியக்கலாம், அவ்வளோதான். அதெல்லாம் பிடிச்சிதாங்க போட்டிருக்காங்க. இவர் பண்ணுவாருன்னு எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. எல்லாருமே ஒரு ஸ்லாங் பேசுறாங்க. அந்த ஸ்லாங் பிடிச்சி இவ்வளவு எமோஷனா சிங்கிள் டேக்ல பண்ணவே முடியாது. இம்பாசிபிளான விஷயத்த பண்ணிருக்காங்க. எனக்கு என்னன்னா இந்த விஷயம் மக்களுக்கு புரிஞ்சிடணுங்கிறது தான். அதுக்கு அட்லீஸ்ட் தமிழ்ல சப்ஸ் பண்ணி நல்லா இருக்கும். ஜாதி எல்லாம் கிடையாதுங்க. அதாவது காலங்காலமா ஒடுக்கி வச்சு யூஸ் பண்ணிட்டே இருக்காங்கன்னா அதை அவர் பதிவு பண்ணிட்டே இருக்காரு. அவ்வளவுதான் மேட்ரு. இதுல ஜாதி கீதிலாம் கிடையாது. அவங்களுக்கு அவங்க பேசும்போது யார பேசுவா. ஸோ அவர் பேசுறாரு, அவ்வளோதான். எனக்குலாம் பெண்கள் அந்த மேலாடை கொடுத்துற மாதிரி ஒரு காட்சிலாம் வருது. எனக்குலாம் கண் கலங்கிருச்சு. வாவ், அப்போ அப்படிதான் இருந்திருக்கு. அதை பதிவு பண்ணாம விட்டா அப்படி கரெக்டு தான். கரெக்டா இருக்கு படம். எல்லாருக்கும் பிடிக்கணும் தப்புன்னு சொன்னா அவங்கள தப்பு இருக்கு. இது அவர் கம்பேக்கே கிடையாதுங்க. அவர் எப்படி சொல்றது, ஒரு ஆக்டர் ஹிட் கொடுக்குறாரு அப்பதான் கம்பேக். இவர் ஆர்டிஸ்ட். அவர் அடுத்த லெவல்ல போயிட்டே இருக்காரு. அவர் கம்பேக்லாம் கிடையாது. அவர் எப்பவுமே ஸ்டாண்டர்ட் தான். அவர் கம்பேக்லாம் கிடையாது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்ல இதுக்கு பார்த்து தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். விக்ரம் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. அது நல்லா ஆக்ட் பண்ணது வெளியே தெரியாது. இந்த படம் ஒரு 65% டார்க்ல இருக்கு. நிறைய கேரக்டர் வர்றது தெரியாது, போறது தெரியாது. டெக்னிக்கல் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 60-65% படம் டார்க்ல இருக்கு. அப்படி ஒரு படம் எடுக்க கூடாது. இப்போ ஒரு 4 வருஷமா எல்லாரும் படம் டார்க்ல எடுக்கிறாரு. டார்க் அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு கிடையாது. நான் படம் பார்க்கணும், நான் ஃபேஸ் பார்க்கணும், நான் கண்ணு பார்க்கணும். அப்பதான் தெரியுது அவன் என்ன பேசுறாரு, என்ன ஃபீல் பண்றாருன்ட்டு. அந்த மாதிரி லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரி இது 60% டார்க்ல இருக்கு. விக்ரம் நல்லா நடிச்சிருக்காரு. விக்ரம் வெரி குட் ஆக்டர், நல்லா நடிச்சிருக்காரு. மீதி 95% யார் ஆக்ட் பண்ணாங்க, யார் ஆக்ட் பண்ணலன்னு ஒன்றும் தெரியாது. அப்போ எப்படி நீங்க டெக்னிக்கலி பெஸ்ட்ன்றீங்க? அதெல்லாம் வருது. பசுபதி ஒரு பிராமின் கேரக்டர் மாதிரி வர்றாங்க. பட் பசுபதி கருப்பா இருக்காங்க. நார்மலி பிராமின் காட்டும் போது ஃபேர் ஸ்கின் காட்டுறாரு. இவர் ஒரு ஆப்பிரிக்கன் பிராமின் மாதிரி வர்றாங்க. வித்தியாசம் இல்லை. அந்த கேரக்டர் வேஸ்ட். படத்துல ஏன் வர்றாங்கன்னு தெரியல. அந்த படம் அவர் சூப்பர் ஆக்டர். நாங்கள்லாம் கூட நடிச்சிருக்கோம். படத்துல ஏன் வர்றாங்கன்னு தெரியல. கடைசியில விக்ரம் சைட்ல ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. ஆமா, லேக் ரொம்ப இதா ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்க டைரக்டருக்காக பார்க்கணும். அண்ட் இந்த மாதிரி விக்ரம எல்லாரும் ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக தான் பார்க்க விரும்புகிறாங்க கேர்ள்ஸ். ஸோ இன்னைக்கு நான் பார்த்த ஷோவில் 99% எல்லாம் ஆம்பளைங்க தான். விக்ரம்க்கு டிஃப்ரெண்டான ஆடியன்ஸ் இருக்காரு. அவர் வெரி குட் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு. இந்த கேரக்டர்ல பழங்குடி கேரக்டர்ஸு. டிப்பு சுல்தான் பற்றி பேசுகிறாரு. டிப்பு சுல்தான் பற்றி இவருக்கு எப்படி தெரியும்? பழங்குடி மக்களுக்கு சோழர் பற்றி பேசுகிறாரு. டிப்பு சுல்தான் பழங்குடி மக்கள் படிக்காதவங்க. டிப்பு சுல்தான் அங்கே கோல்டு எடுத்தாங்க. எப்படி தெரியும் உங்களுக்கு? எந்த புக்கில் படிச்சீங்க? எப்போ படிக்கிறது கற்றுக்கிட்டீங்க? நிறைய இருக்கு. கடைசியில் பார்த்தா 5th செஞ்சுரின்னு சொல்றாரு. ஒருவேளை இது 5th செஞ்சுரியில் நடந்திருந்தா பிகினிங்ல காட்டணும். அப்படி கூட ரஃபா நீங்க போடலாம். இது 1840 1820 அப்படியே தான் நான் சொல்லலாம். நீங்க எங்கேயும் சொல்ல மாட்டாரு.
கடைசிலேயே எங்கேயோ ஏதோ ஒரு 5th செஞ்சுரின்னு அப்படி வருது. அது நாங்கள் இன்னொரு நான் 2-3 வாட்டி படம் பார்க்கணும். லாங்குவேஜ் ரொம்ப ட்ரைபல் லாங்குவேஜாக இருக்குது. எனக்கு தெரியாது விக்ரம் அவங்களே பேசுனாங்களோ இல்லை டப் பண்ணாங்களோ தெரியல. இப்போ நான் என் மதர் டங் என்னன்னா கூட எந்த மாதிரி லாங்குவேஜ் ஆனால் பேசிடுவேன். இப்போ நான் தெலுங்கு கன்னடான்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த ட்ரைபல் லாங்குவேஜ்னு நான் பேசிடுவேன். பட் நான் நடிக்கும்போது எனக்கு தெரியாத மொழியை நான் ஒரு ட்ரைபல் லாங்குவேஜில் பேசுறதுனா ரொம்ப கஷ்டம். அவர் ஏதோ பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு இவங்களுக்கெல்லாம் குரு லோகேஷ் கனகராஜ். அவங்க படம் காப்பி எடுக்காங்க இல்லையா, அது ரொம்ப தப்பான விஷயம்ன்றேன். எனக்கு இதோட யாதிசைன்னு ஒரு படம் வந்துச்சு ஒரு 5 months பேக். கிட்ட இதே மாதிரி சப்ஜெக்ட் 50 லட்சத்தில் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் இதோட நல்லா இருந்தது, எக்ஸ்ட்ராடனரி. நல்ல ஆக்டிங் சூப்பர் ஆக்டிங். ஜிவி பிரகாஷ் செகண்ட் ஹீரோ படத்துல கிளைமேக்ஸை ஃபுல்லா சதி விட்டா போல, ஃபுல்லா நெருப்பு அப்படியே போயினே இருக்குது. மாளவிகா அவங்க நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா கேரக்டர் கொடுத்துருக்காங்க, நல்லா சூப்பர். எல்லாரும் படத்தை எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவதான் வித்தியாசம் பார்த்தேன், கொஞ்சம் நல்லா சிரிப்பா பண்ணியிருக்காங்க, நல்லா சூப்பரா இருக்கு. எல்லா கேரக்டரும் சூப்பரா இருக்கு, எந்த கேரக்டரும் டிசப்பாயிண்ட் மாதிரி இல்லை, எல்லாமே சூப்பரா இருக்கு. அரசு இல்லாம நல்ல படமா எடுத்திருக்காரு. நல்லா கொஞ்சம் படம் ஸ்லோவா தான் போகும், படம் தான் ஸ்லோவா தான் போகும். அது உட்காந்து பார்க்கணும். மற்றபடி சூப்பரா இருக்கு, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க எல்லாருமே. கண்டிப்பா இருக்கும், ஏன்னா போன கோபரா அந்த இருக்க ஓடல, இந்த பக்கம் நல்லா கம்பேக் ஆகும். விக்ரம் தான் மெயின் பில்லரா இருக்காரு, சூப்பரா பண்ணிருக்காங்க. ஜிவி விக்ரமோட இது ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் லேகா இருக்கு, ஸ்டோரி நல்ல ஸ்டோரி. ஆனா விக்ரமோட ஆக்டிங் தான் மெயின். கண்டிப்பா இந்த படத்துக்கு அவருக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கலாம், நல்லா பண்ணியிருக்காப்ல. அவங்க எல்லாமே பார்வதி, மாளவிகா மோகன் எல்லாத்துக்குமே ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஒரு ரோலு. எல்லாருமே அவர் ரஞ்சித் எப்பயும் எடுக்கிற மாதிரி இதுல அரசியலும் இருக்கு, நல்லா பண்ணியிருக்காப்ல. ஜாதி பின்னணி கிடையாது, அரசியல் பண்ணியிருக்காரு. அதான் அந்த காலகாலமா அடிமையா இருக்கிறவங்க, அதுக்கு ஒரு இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் டைலாக் இருக்கு, அதெல்லாம் சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. டைலாக்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. லேக் தான் பட் ஆனால் படம் படம் கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் பிளட் ஷெட் அதிகமா இருக்கு படத்துல, கொஞ்சம் அது வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. பட் ஆனா கண்டிப்பா வந்து வாட்ச் தான், ஒர்த் அண்ட் வாட்ச். கண்டிப்பா விக்ரமோட ஆக்டிங்க்கு இந்த மைல் ஸ்டோன் தான் இந்த படம், நல்லா இருக்கு ஆக்டிங். நல்லாவே இல்லைண்ணா தங்கல, நல்லா இருக்கு. கண்டிப்பா நல்ல ஒரு கதையே இல்லை, எதை நோக்கி படம் போகுதுன்னே தெரில, ரொம்ப லேகா இருக்கு, ஒரு கிறிஸ்பே இல்லை, என்ன பண்றாங்க எது பண்றாங்கன்னே புரிய மாட்டேங்குது. விக்ரம் ஆக்டிங் மட்டும் நல்லா இருக்கு, ஒரு ஹார்ட் ஒர்க்காக பார்க்கலாம். கண்டிப்பா எல்லாம் அதான் சொல்லிருப்பாங்க, அப்படி ஒரு குத்துனாலே படம் நல்லா இருந்தா. அதனால இல்லைண்ணா, எது அந்த கோரே இல்லைண்ணா படத்துல வந்து என்ன சொல்ல வராங்கன்னு தெரில. மாளவிகா மோகன் என்ன பண்றாங்கன்னு தெரில, விக்ரம் என்ன பண்றாருன்னு தெரில, அந்த துரன் ஒரு கேரக்டர் அந்த ஹாலிவுட் ஆக்டர் அவர் என்ன பண்றாருன்னு தெரில. எல்லாரும் சும்மா போயிட்டு தோன்றாங்க, என்ன தோன்றாங்க, பர்பஸ் என்ன அது பேக் ஸ்டோரி என்ன, இதுக்கான என்ன பெனிஃபிட் இருக்கும். கண்டிப்பா ஒரு சமுதாயம் முன்னாடி வரும்னு சொல்றாங்க, பட் அது நமக்கு ஒட்டணும்ல, நமக்கு அது புரிஞ்சான்னு இல்லை, நமக்கு அது கூட கனெக்ட் ஆனாலும் நமக்கு அந்த இது இருக்கும். இப்போ காலா பார்த்தீங்கன்னா காலா நிறைய பேர் ஆவரேஜ், ஆனால் காலா வந்து நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கனெக்டிவிட்டி இருக்கும். பட் அந்த கனெக்டிவிட்டி இல்லை. சார்பாட்டால வந்து ஒரு ஹீரோ ஜெயிக்கணும்னு தோணும், இல்லை ஜெயிக்கணும்னு தோணலையே. ஏதோ படம் முடிஞ்சா ஏதோ எடுத்துறாங்கன்ற மாதிரி தான் இருந்தது. ஓகே அவ்வளோதான். ஒரு தொழிலாளிகள் பற்றி சொல்லிருக்காங்கன்னு சொல்லலாம், தினக்கூலியை பற்றி சொல்லிருக்காங்கன்னு சொல்லலாம், இல்லை அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை பற்றி சொல்லிருக்காங்கன்னு சொல்லலாம். பல படங்களில் சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே சேம் தான், அவர் படத்தில் பொறுத்த வரைக்கும் அதே கருத்தை இதே சொல்லிருக்காரு, அது வரவேற்கப்படலாம். அவர் நல்லா பண்ணுறாரு. பசுபதி மெயினாக பசுபதி ஆக்டிங் சூப்பராக, பசுபதி பார்வதி மேடம், சியான் விக்ரம் சார் எல்லாமே. சியான் விக்ரம் என்ன பண்ணுறாருன்னா அடிக்கடி திடீர்னு இந்த புஷ்பா அல்லு அர்ஜுன் மாதிரி பேசுறாரு, கேசவா அப்படி பண்ணுங்க அப்படிதான் பேசுகிறாரு. பட் இட் வாஸ் வெரி ஃபைன் ஆக்சுவலி, என்ஜாயபிள் ஒன்லி. இல்லை கோபேக் தான், கோபேக் கம்பேக் இல்லை கோபேக். ஒரு ஆக்டிங் ஆஃப் விக்ரம், பியூர் ஆக்டிங் ஆஃப் விக்ரம் கோசமே வரலாம். அதை விட நிறைய பூர்த்தி பண்ணிருக்காரு பாரஞ்சித் படத்துல. ட்ரெய்லரை விட படம் வந்து இன்னும் பயங்கரமா இருக்கு. நீங்க ட்ரெய்லரை பார்த்துட்டு உடனே மட்டும் சொல்றேன், ட்ரெய்லரை பார்த்துட்டு இதுதான் மூவின்னு இதுதான் ஸ்டோரின்னு சொல்லிட்டு வராதிங்க. மூவி கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட், பக்காவா இருக்கு. அரசியல் படத்துல எதுவுமே இல்லை. பட் வந்து அந்த அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப கொள்றாங்க, அது கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். அது பாரஞ்சித்தோடைய கேரக்டராகவே இப்படி இருக்கலாம். மாளவிகா மோகன் ஆக்டிங் ஓகே, ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம். பார்வதி நல்லா பண்ணிருக்காங்க, மாளவிகா மோகனோட பார்வதி நல்லா பண்ணிருக்காங்க. ஜிவி பியூக்கிஸ் பேக் போன் ஆஃப் த ஸ்டோரி. அவர் இல்லைன்னா மூவி இல்லை, அந்த மாதிரி. அவரு விக்ரமும் இல்லைன்னா மூவி இல்லை, அந்த மாதிரி ஒரு கட்டத்துல மியூசிக் போட்டிருக்காரு.
கேஜிஎஃப் நோக்கி தான் போகுது. டெவலப்மெண்ட் ஆஃப் கேஜிஎஃப் அதுதான் சார். கேஜிஎஃப்னா அதாவது கேஜிஎஃப் பார்ட் 1 பார்ட் 2 பிரசாந்த் நீல் எடுத்தது அது எப்படி அடையறான் அப்படின்னு. பட் கேஜிஎஃப் டெவலப்மெண்ட் என்ன அதுதான் இந்த ஸ்டோரி. மியூசிக் லைட்டா இல்ல ப்ரோ, மற்றபடி ஆக்டிங் சூப்பரா இருக்கு. டைரக்ஷன் ஸ்கிரீன் பிளே எல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. ஹீரோயின்ஸ்லாம் அப்படி பண்ணிருக்காங்க. மாளவிகா மோகன் ஹீரோயின்ஸ்லாம் எதுவும் அவ்வளோ சொல்றது நல்ல கேரக்டர் பண்ணிருக்காங்க. நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் குறிப்பிட்ட தெரியுதுன்னா விக்ரமோட ஆக்டிங் சூப்பராக இருக்கு. கீழே இருக்கவங்க கீழே இல்லாமல் அவங்களுக்கு உரிமை கிடைக்கிற மாதிரி. ஸ்டோரி ஓகே, விக்ரம் ஆக்டிங் பயங்கரமா இருக்கு. இந்த படமும் ஒரு ஜாதி பின்னணியில இருக்கிற படம் மாதிரி எடுத்திருக்காங்க. அது இல்லாம எப்படி இருக்கும்? அதுதான் சொல்ல வரார் பாரஞ்சித் இந்த படம். ஆமா, அது கண்டிப்பா இருக்கு. அது சொல்ல வரல, பட் அது கண்டிப்பா இருக்கு. அது இல்லாம இல்ல. சூப்பர். ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல எப்படி இருக்கு? அது பின்டாங்க சூப்பர். சூரியகாரியா மாளவிகா மோகன் ரொம்ப முக்கியமான ரோல்ல நடிக்கிறாங்க இந்த படத்துல சொன்னாங்க. ஆமா, மாளவிகா மோகன் வந்து மெயின் கேரக்டர். அது ஒரு மெயின் கேரக்டர் தான். கிளைமேக்ஸ்ல வந்து கிளைமேக்ஸ் பயங்கரம், சூப்பர் கிளைமேக்ஸ். பார்வதியில எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா பண்ணிருக்காங்க. டபுள் ஆக்ஷன்ன்ற மாதிரி சொல்றாங்க படத்துல. இந்த படம் பாருங்க, நானே சொல்றேன் எப்படி. பாரஞ்சித் தான் எப்படி சொல்றது தெரியல. அவரு ஐயோ புத்தர் இதெல்லாம் எப்படி கட்டினாரு, லாஸ்ட் பின்னிட்டாரு. இதுதான் சொல்லவே வரல எனக்கு. இதை ஜாதி சொன்னா அவன் மனுஷனே கிடையாது. அவன் அப்படிங்களா? இதை ஜாதி எடுத்துனா அது மனுஷனே கிடையாது. எல்லாரும் ஒண்ணுதான் இங்க. படம் நல்லா இருக்கு ப்ரோ. விக்ரம் ஆக்டிங்ல எப்படி பண்ணிருக்காங்க? விக்ரம் ஆக்டிங் இல்லை, எல்லார் ஆக்டிங்குமே சூப்பராக இருக்கு. எல்லார் கேரக்டருமே நல்லா மனசில் நிற்கிற மாதிரி இருக்கு. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மாளவிகாவுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டான கேரக்டர் தான், பட் கொடுத்ததை நல்லா பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் வந்து தனியாக கேட்கும் போது அவ்வளோ இருக்கு இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் படத்தோட நல்லா செட் ஆயிருக்கு. விஷுவலோட நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரியே ஒரு ஜாதி பின்னணியில தான் இந்த படம் பண்ணிருக்காரா பாரஞ்சித்? அதே மாதிரி தான். கீழே இருக்கவங்க எப்படி மேலே வராங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மித்தாலஜி அந்த மாதிரி கலந்து பண்ணியிருக்காங்க. எப்படி ஓவராலா ஓகேங்களா படம்? ஓவராலாக நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாமா இல்ல சூப்பராவே இருக்குங்களா? எனக்கு சூப்பராக இருக்கு, 2 வாட்டி கூட பார்க்கலாம். விக்ரம் ஆக்டிங்லாம் செம. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, பார்க்கலாம் ப்ரோ. விக்ரம் எப்படி பண்ணிருக்காங்க? சூப்பரா அவர் ரோல் நல்லா இருக்கு ப்ரோ. சாங் ஜிவி பிரகாஷ் சூப்பரா போட்டுருக்காரு. பிஜிஎம் எல்லாம் நல்லா பக்காவா இருக்கு, பார்க்கலாம் ப்ரோ. ஜாதிலாம் இல்ல ப்ரோ, கேஜிஎஃப் மாதிரி இருக்கு ப்ரோ. கேஜிஎஃப் படம் மாதிரி ஓகே. அதோட ஜாதி பின்னணி அதெல்லாம் எதுவும் இல்லைங்க ப்ரோ, நல்லா இருக்கு, பார்க்கலாம் ப்ரோ. ஒரு ஒன் டைம் பார்க்குற மாதிரிங்களா இல்ல நல்லாவே இருக்கு? ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. அவரோட படைப்புல இது ஒரு புதுவிதமான படைப்பை சொல்லலாம். அதே மாதிரி சியான் விக்ரம் சரி, ஜிவி பிரகாஷோட மியூசிக்கும் சரி, இது ஒரு புதுவிதமான ஒரு இது கொடுத்துருக்கு, ஒரு அனுபவம் கொடுத்துருக்கு. நான் வந்து சியான் விக்ரம் நானும் எதிர்பார்த்தேன். சின்ன துணி வச்சு நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ஓட்டுவானுங்க, செகண்ட் ஹாஃப்ல வரும்போது முழு துணி வச்சு நடிக்க வச்சுருவாங்க. பார்த்தேன் படம் ஃபுல்லாகவே இந்த ஒரு சின்ன துணி வச்சு நடிச்சிருக்காரு. அப்போ இவ்வளோ பெரிய விஷயம். மற்ற ஆக்டர்லாம் இந்த மாதிரி நடிப்பாங்களா? இந்த மாதிரி சின்ன துணி விட அவன் மானம் தான் பெருசு, அவன் மானம் தான் முக்கியம்னு அப்படியே போயிடுவானுங்க. இந்த கதையை வளர்த்து போயிடுவானுங்க. இவர் வந்து ரசிகர்களுக்காக இந்த அம்மனை கட்ட இருந்தால் பரவாயில்ல, ரசிகர்களுக்காக இன்னும் ஒரு படத்தை கொடுக்கணுன்னு இந்த படத்தை ரசிகர்களுக்கு ஒரு 2 வருஷம் காத்திருந்து இன்னும் ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்காரு ரசிகர்களுக்கு. அதனால் ஒரு ஆஸ்கராக நான் சொல்லணும்னா இந்த படத்துக்கு 10 out of 10 தான் கொடுக்கணும். ஏன்னா இந்த படத்து மூலிமா நான் கொடுக்கல. அவரோட நடிப்பு, அவரோட சின்ன துணி வச்சு மொத்த படத்தையும் நடிச்சிருக்காரு. இந்த ஃபேன்ஸுக்காக அவர் இந்த மாதிரி படத்தை கொடுத்துருக்காருன்னா இவ்வளோ பெரிய விஷயம். மற்ற ஆக்டரை பண்ண மாட்டாங்க, இவர் பண்ணுறதுனால எனக்கு 10 out of 10 கொடுத்துருந்தோம் அவர்கிட்ட. ஆமாம், செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக. இப்போ ஸ்டார்டிங் வந்து சரி இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து மரணமாக போகணும்னு நினச்சேன். செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங் ஃபுல்லாக ஸ்லோவாக போகுது. ஆனால் போக அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடாக கொண்டு போயிட்டாரு அவர். நல்லா இருக்கு படம். ஒரு புதுவிதமான படைப்பு இது. நல்லா டைரக்ஷன் பண்ணிருக்காங்க ரஞ்சித் சார். அவர் உழைப்பு. இப்போ மாளவிகா மோகன்லாம் ஒரு பொதுவாக ஹீரோயினா வெள்ளி இதில் பார்த்துருப்போம், இல்லைன்னா ரொமான்டிக்கில் ஹீரோயினாக பார்த்துருப்போம். இது வந்து ஒரு அரக்கியான ஒரு கேரக்டரை பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக தான் இருக்குது அவரோட கேரக்டரு. நல்லா இருக்கு. அவர் கேரக்டர் ரொம்ப இந்த கோயிலை கட்டு அதை கட்டுன்னு ஒரு காமெடியான ஒரு கேரக்டர்னா அது பசுபதி தான் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அரசியல்ன்ற பேச்சே இந்த படத்துக்கு இல்லை. மொத்தமாக தங்கம் தான். தங்கலான்ற பேர் எதுக்கு வச்சிருக்காங்க? தங்கத்தால பேர் வச்சிருக்காங்க. தங்கத்தால தான் படமே எடுத்திருக்காங்க. அரசியல் பேச்சே இந்த படத்துக்கு இல்லை. மியூசிக் ஜிவி பிரகாஷ் அவரோட ரொமான்டிக் பாட்டு நம்ம எத்தனை பேர் கேட்டிருப்போம். ரொமான்டிக் பாட்டாக இருக்கட்டும், அந்த குத்து சாங் எத்தனை கேட்டிருப்போம். இது வந்து புதுவிதமான ஏதோ புது ரூபம் எடுத்திருக்காரு. ஏதோ இந்த ஆக்ரோஷமான ஒரு மியூசிக்கை போட்டு நல்லா கலகியிருக்காரு. அவள் தான் கரெக்டான மியூசிக் டைரக்டரை எடுத்து செலக்ட் பண்ணி கரெக்டான ஸ்டோரியை சியான் விக்ரம் எடுத்து கலகியிருக்காங்க. எல்லாம் கலகியிருக்காங்க. நான் படம்க்கு அப்புறம் இது ஒரு கம்பேக்காக தான் இருக்கும். ஆனால் நான் துரநட்சத்திரமாக வரும் சொல்லிட்டு கடைசியாக ஏமாற்றம் தான் கிடைக்குது ஃபேன்ஸுக்கு. ஆனால் 2 வருஷம் நாங்கள் இந்த படத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ணோம். 2 வருஷத்துக்கு சேர்த்து இது ஒரு கம்பேக், ஒரு கிஃப்டாக தான் ரசிகர்களுக்கு கொடுத்துருக்காரு சியான் விக்ரம்.